அனைவருக்கும் வணக்கம். எளிமின் விளிமின் குடிசாரும் வர ஆராதனையும் சுவாமி விவேகானந்தர் எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, திருப்பூர் மாவட்டத்தில் காய்கறி விலை நிலவரங்கள் எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி கருவேப்பிலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து 40 ரூபா. ஒரு கிலோவே ஃபுல்லாக ஒரு பெரிய கட்டாக இருக்கும். ஒரு கிலோவே 40 ரூபாய்க்கு விற்றுருந்தாங்க அன்னைங்க. ஒரு கிலோ அப்படியே பெருசு கட்டாக இருக்கும். அது 40 ரூபா. 40 rupees 1 kg. இன்றைக்கி சுரக்கான்னு பார்த்தீங்கன்னா விலை கொஞ்சம் அதிகமாக போகுதுன்னு சொன்னாங்க. ஒரு பெரிய நல்ல ஒரு சுரக்காய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து 500 ரூபா சொன்னாங்க. ஒரு நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி சுரக்காய் வந்து 500 ரூபா வரைக்கும் போகுதுன்னு சொன்னாங்க. நேற்று 350 ரூபா போச்சு. இன்றைக்கி வந்து 500 ரூபா போகுதுன்னு சொன்னாங்க சுரக்காய். டாப் சரக்கு ஒன் பேக் 500 rupees. அடுத்து நம்ம பார்க்க போகிற முருங்கைக்காய். இந்த எண்ணெய் வந்து ஒரு கட்டு அப்படியே 100 ரூபா சொன்னாங்க. இந்த கட்டு வந்து 100 ரூபா சொன்னாங்க. அப்புறம் ஒரு அம்மா கொத்தமல்லி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கொத்தமல்லி எவ்வளோன்னு கேட்டதுக்கு 10 ரூபா தம்பி அப்படின்னாங்க. பரவாயில்ல, ஒரு கட்டு பெரிய கட்டே ஒரு 10 ரூபா சொன்னாங்க. இதை மொத்தமாக அப்படியே ஒரு சாக்கே ஒரு 2 பேர் வாங்கிட்டாங்க. ஒரு பெரிய சாக்காக இருந்துச்சு, 2 அண்ணனுங்க வாங்கிட்டாங்க. உருளைக்கிழங்குன்னு பார்த்தீங்கன்னா இது 38 ரூபா சொன்னாங்க. சூப்பராக இருந்துச்சு இந்த உருளைக்கிழங்கு. இது 30 ரூபா. இந்த உருளைக்கிழங்கு சூப்பராக இருந்துச்சு. கிலோ 30 ரூபா. அப்படியே சாக்காக தருவாங்க. ஹோல்சேல் கடை, ரீட்டைல் கடையில். இது 32 ரூபா. எல்லாமே நல்ல நல்ல உருளைக்கிழங்காக இருந்துச்சு. இவங்க வெங்காயமும் வச்சுருந்தாங்க. இதான் உங்கள் வெங்காய வேலை தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் இன்னொரு நாள் போகிறப்போ இவங்களுக்கு வெங்காயமே நான் எடுத்து முடிஞ்ச வரைக்கும் உள்ளே போய் எடுத்து பார்க்குறேன். இது பெரிய ஹோல்சேல் வண்டி, எடுத்து தரேன் உங்களுக்கு. தக்காளின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 300 ரூபா சொன்னாங்க. ஒரு அம்மா விற்றுக்கிட்டு இருந்தாங்க வர வழியில் அந்த மார்க்கெட்டில். 300 ரூபா தம்பி. 400 ரூபாய்க்கு விற்பேன். வெயிலில் நிற்கலாம் முடியல தம்பி, இன்றைக்கி மார்க்கெட்டில் கூட்டமுமே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதான் 300 ரூபாய்க்கு விற்றுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. 5 கிலோக்கு மேலே வரும், 5 கிலோ தம்பி வரும் தம்பின்னு சொன்னாங்க அந்த தக்காளி. அப்படியே அதை மொத்தமாக ஒரு 7 டிப்பரையும் ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க, ஒரு இன்னொரு அம்மா. இன்றைக்கி இந்த சுரக்காக இதெல்லாம் சுரக்காய் வந்து நல்ல சுரக்காய் வந்து 500 ரூபாய்க்கு போயிட்டு இருந்துச்சு இன்றைக்கி மார்க்கெட் ரேட் 500 ரூபா. நேற்று 200 ரூபாய்க்கு விற்ற சாக்கில் விற்று 150 ரூபாய்க்கு விற்ற சாக்கில் விற்றலாம். இன்றைக்கி சாக்கு வந்து 200 ஆயிடுச்சு. இன்றைக்கி சாக்கு வந்து ஃபுல்லாகவே 200 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தாங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு சுரக்காய் இன்றைக்கி. சாக்கு சுரக்காயும் விலை கொஞ்சம் ஓரளவுக்கு இன்றைக்கி கூட போயிடுச்சு அப்படின்னு விற்கிறானே சொன்னாங்க. இன்றைக்கி விலை கொஞ்சம் கூட தானே அப்படின்னு சொன்னாங்க விற்கிறானே. இன்றைக்கெலாம் இது 200 ரூபா. நேற்று 150 ரூபாய்க்கு நல்ல காயாக இந்த மாதிரி சாக்கு காய் போயிருந்துச்சு. இன்றைக்கி 200 ரூபாய்க்கு நல்ல காயாக வந்துச்சு. அதான் சும்மா சொல்ல முடியாது, நல்ல காயாக இருந்துச்சு. 200 1 பேக். தட்டைப்பயிறு வந்து 700 ரூபா. இந்த தட்டைப்பயிறு ஒரு அண்ணன் தூக்கிட்டு போயிருக்காங்க. தட்டைப்பயிறு 700 ரூபா. இந்த தக்காளி வந்து 30 கிலோ பக்கம் வரும். இது வந்து 700 ரூபாய்க்கு போயிட்டு இருந்துச்சு. 30 கிலோ 700 ரூபா இந்த தக்காளி. இன்றைக்கி 900 ரூபா இந்த பீட்ரூட். அருமையான பீட்ரூட்டாக இருந்துச்சு. 900 ரூபா சொன்னாங்க. நீங்கள் அன்னைக்கு கொத்தமல்லி விற்றுட்டு இருந்தாங்க. எவ்வளோ லைன் கேட்டேன். 10 12 15 3 வெரைட்டியாக இருக்குது தம்பி, 3 எல்லாம் விற்றுட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. 10 ரூபாலேருந்து 12 ரூபா 5 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி 550 ரூபாலேருந்து 700 ரூபா வரைக்கும் வெண்டைக்காய் போச்சு. நல்ல டாப் சரக்கு 700 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. 700. இந்த கத்திரிக்காய் நாளைக்கு நல்ல கத்திரிக்காய் ஒரு எடுத்துக்கலாம் தம்பி, இன்றைக்கி வேணாம் தம்பின்னு சொல்லிட்டாங்க அந்த ஐயா. கத்திரிக்காய் டிமாண்டு 550 to 700. இது வந்து 550 ரூபா. ஐயா விற்றது வந்து 550 ரூபா சொன்னார் ஐயா.
இன்றைக்கி தேங்காய் வந்து 20 ரூபா சொன்னாங்க. நல்லா பெருட்டு காய், நம்ம கேமராவில் பார்க்குற சின்ன காயாக இருக்குது, பெருட்டு காயாக இருந்துச்சு, நல்லா பெருசாகவே இருந்துச்சு காய். 20 ரூபா சொன்னாங்க. நான் கையில் வச்சுருக்காங்கல்ல, 20 ரூபா. 20 ருபீஸ் 1 பீஸ். இந்த கொத்தமல்லி 10 ரூபா அம்மா வித்துருந்தது. நான் ஒரு 2 கட்டு வாங்கிட்டு வந்தேன் 20 ரூபான்ட்டு. அம்மா வித்துருந்தாங்க ஒரு கட்டு 10 ரூபா. பச்சை மிளகா வந்து 2 ரூபா, 1900 2000 ரூபா வரைக்கும் போகுது. லாஸ்ட்டில் வந்து 1800 கொடுத்துடலாம் தம்பி அப்படின்னு சொன்னாங்க. 1800 கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு 2 ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க, 2000 சொல்லிகிட்டு இருந்தாங்க. பச்சை மிளகா க்ரீன் சில்லி 2000, 1800 to 2000. நல்ல காய் வந்து இன்றைக்கி சுரக்காய் வந்து 500 ரூபா வரைக்கும் போச்சு. நல்லது. இது டிப்பர் வந்து 400 ரூபா. அன்னை சொல்லிட்டு இருந்தாங்க 400 ரூபா, 400 ஒரு டிப்பர் பீக்கங்காய். இது வந்து 900 ரூபா, 900. ஆடி அமாவாசைனால இன்றைக்கி ஒருத்தவங்க மொத்தமாக ஹோல்சேல் வாங்கிட்டாங்க புடலங்காய், பீக்கங்காய்லாம். அதான் அன்னைங்களை தூக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் ஹோல்சேலாக. என்ன ஒரு அண்ணன்ட்ட போய் என்னென்ன ரேட் அப்படின்னு, தம்பி இதெல்லாம் விலை ஆயிடுச்சு முடிஞ்சிச்சு தம்பி அப்படின்னாங்க. எப்பொழுதும் விலை சொல்லுவாங்க, தம்பி இது நிறுத்தி சொல்லுவாங்க. 500 ரூபா புடலங்காய் மட்டும் தான் தம்பி இருக்கும், இதெல்லாம் விலை ஆயிடுச்சு தம்பி அப்படின்னாங்க. சரிங்கண்ணே அப்படின்ட்டேன். இன்றைக்கி எல்லாம் மொத்தமாக எடுத்து ஏற்றிட்டாங்க. அப்படியே ஒரு பிக்கப்பு எல்லாம் மொத்தமாக வந்தாங்க இன்றைக்கி. ஆடி அமாவாசைனா என்னன்னு தெரில. இது வந்து 500 ரூபா புடலங்காய். அங்கிட்டு இருக்குது, இங்கிட்டு இருக்கிறதுலாம் விற்றுருச்சு தம்பி எனக்கு அப்படின்னு சொன்னாங்க ஐயா. இன்றைக்கி கத்திரிக்காய் 1500 ரூபா. அந்த கத்திரிக்காய் செம்ம கூட்டம் அந்த இடத்துல. அந்த ஒரு இடத்துல டக்குன்னு கூட்டம் கூடிருச்சு. 1400. ஏன்னா கத்திரிக்காய் சுத்தமாகவே வரத்தே இல்லை. கத்திரிக்காய் வரத்து அதிகமாகவே இல்லை. முன்னாடிலாம் ரொம்ப கத்திரிக்காய் இருக்கும். டக்குன்னு இந்த இடத்துல டக்குன்னு ஒரு சரவணியில் கூட்டிட்டாங்க. 700 ரூபா இன்றைக்கி தட்டைப்பயிறு 700. கத்திரிக்காய் மட்டும் கொஞ்சம் வரத்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பவானி கத்திரிக்காயெலாம் வரவே இல்லை. அனைவருக்கும் நன்றி. நம்ம சேனலுக்கு ரொம்ப ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.